மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை நீக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை என உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் மனு தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெறக்கோரி வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளை அச்சுறுத்தவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரி வித்யாகுமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த பதவியிலேயே தொடர விரும்புகிறாரா இல்லையா என கேட்டு தெரிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த முறை இந்த விசாரணைக்கு வந்தபோது அவர் அமைச்சராகவே தொடர்வார் என்றும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தது. மேலும் இந்த விசாரணை என்பது மே மாதத்திற்கு தள்ளி வைத்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் ராம் சங்கர் சற்று முன்னர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை நீக்கும் அதிகாரம் எந்த ஒரு நீதிமன்றங்களுக்கும் இல்லை என்றும் இந்த தனக்கு அளித்த ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கூறும் மனுவில் எவ்வித முகாந்திரம் இல்லை எனவும் ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரும் மனுவை விசாரணைக்கு உகந்ததில்லை, அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இவ்வாறு ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரும் மனுதாரரின் மனு என்பது அரசியல் ரீதியாக குறிப்பாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருப்பதாகவும் அவர் அமலாக்கத்துறை சாட்சி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் போக்குவரத்து துறை இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எவ்வித சாட்சிகளையும் ஆதாரங்களையும் அவர் அச்சுறுத்தவோ அழிக்கவோ முற்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரும் வித்யாகுமாரின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.